திருநெல்வேலி பக்கம் வீரவேநல்லூர் பாரதி நகரைச் சேர்ந்தவர் வரதராஜன். இவருடைய வளர்ப்பு மகள் தான் வர்ஷினி. அந்த பொண்ணு சேலம் சிவதாபுரத்துல இருக்க சிவராஜ் சுத்த மருத்துவ கல்லூரியில ஹோமியோபதி இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கடந்த 6ஆம் தேதி அவங்க தங்கியிருந்த ரூம்லேயே கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. இது குறித்து இரும்பாலை உதவி கமிஷனர் முரளி, இன்ஸ்பெக்டர் சின்னத்தங்கம் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு இருந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையிலேயே இது கொலைன்னு தெரிய வந்திருக்கு. பின்னாடி பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுல வர்ஷினிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு உறுதியா தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அம்மா உஷா மகளோட உடலை வாங்கிக்கிட்டு திருநெல்வேலி கொண்டு போய் இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல தொடர்ந்து நடந்த விசாரணையில வர்ஷினி 2 குழந்தைகளோட தந்தையை காதலிச்சனாலதான் இந்த கொலை நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. மகளை கொலை பண்ணிட்டு வரதராஜன் தலைமறைவா இருக்காருன்னு போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வரதராஜன் சென்னையில பதுங்கி இருக்காருன்னு தகவல் வந்தடைஞ்சிருக்கு. உதவி கமிஷனர் முரளி தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் சென்னை, நெல்லை, திருப்பதி மாதிரி பல இடங்கள்ல முகாமிட்டு தேடிட்டு இருக்காங்க. கடைசியா வரதராஜன் சென்னை வடபழனிக்கு போனதா தகவல் கிடைச்சதை அடுத்து போலீசார் அவரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே அவரை கைது பண்ணுவோன்னு போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.